சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மிக்கைல் சாலோடைய ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு காம்பினேஷன் பண்ண ஒரு ஒரு 4 பில்லியன் மூவ் விளையாடின ஒரு ப்ரில்லியண்ட்டான கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா 1951 வெடர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயரோட வந்து விளையாடுறாரு. ஸோ இது ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம 1950 நிறைய கேம் வந்து பார்த்துருந்தோம். இப்போ அதை ஜஸ்ட் 1 இயர் வந்ததுக்கப்புறம் லேட்டராக வந்து பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் அவருடைய கேம் வந்து பார்த்திங்கன்னா மிக்கேல் டாலுடைய டிப்பிக்கல் டால் எப்படி விளையாடுறோ அது மாதிரியான சாயலில் வந்து இது இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுவும் இது ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் அப்படிங்கிறதுனால பயங்கர அட்டாக்கிங்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். மிக்கேல் டால் வந்து கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. ஐ திங்க் அவர் D4 விளையாடின ஞாபகம் எனக்கு இல்லை. காலம் முழுக்க அவர் E4 தான் விளையாடின மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ E6 அதுக்கப்புறம் D4. ஸோ ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ். பட் வேரியேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா நைட் C3 இதுதான் வந்து மெயின் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து பிளாக் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரொவோக் பண்ணுறாரு. பின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி E5 த்ரெட்டன் பண்ணுறதுக்கு. இது வந்து பர்ன் வேரியேஷன் சொல்லுவாங்க. உடனே அதை அன்பின் பண்ணிடுறாரு. பின் அதுக்கப்புறம் E5, அதுக்கப்புறம் நைட் D7, ஸோ அதுக்கப்புறம் H4. ஸோ என்னடா இது ஏதோ ஒரு பிளண்டர் மாதிரி தெரியும் நமக்கு. அது ஃபஸ்ட் சைட் எப்போவுமே அப்படி தான் நமக்கு தோணும். சப்போஸ் இங்கே நம்ம ஒரு பானை வின் பண்ணுறதா நினச்சோம் அப்படின்னா குயின் டேக்ஸ் G5க்கு அப்புறம் நைட் F3 வந்து டெவலப் பண்ணும்போது டெம்போவோட வெளியில் வரும். ஸோ அப்படி வரும்போது என்ன அப்படின்னா திரும்ப நீங்கள் வீட்டுக்கு தான் போயணும். உங்களுக்கு ஆக்டிவான ஸ்கொயர் எதுவும் கிடையாது. தேவையில்லாமல் உங்களுக்கு பிரச்சனை வரும். எக்ஸாம்பிளுக்கு கேம் வந்து எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா பிஷப் D3 அண்ட் டிப்பிக்கலான இந்த C5 மூவ் விளையாடினீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி நைட் டு B5 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். அண்ட் D6 ஸ்கொயரை நீங்கள் வந்து எப்படி பாதுகாப்பு கொடுக்க போகிறீங்கன்னு தெரியல. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா தென் ஆல்ரெடி திஸ் லாஸ்ட் ஆக்சுவலி ஒரு சின்ன ட்ராப் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பிஷப் டேக்ஸ் H7 செக் கொடுக்க முடியும். கிங் வந்து வெட்டினதுக்கப்புறம் ஆக்சுவலாக இங்கே கேஸ்லிங் யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன் H5 ஓப்பனாக இருக்கிறத. ஸோ இது மாதிரி வந்து டெட்லியான பொசிஷன் இருக்குது. சரி, ஓகே, கேஸ்லிங் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் வேறு என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வந்து மோசமான ஒரு நிலைமை தான் வச்சுக்கோங்களேன் இந்த பொசிஷன். ஸோ செக்கு கொடுக்கலாம். கிங் F8 போயிடும். அதுக்கப்புறம் வேணுன்னா நீங்கள் வந்து நைட்டால் இங்கே வெட்டலாம். பட் டிஸ்கவரிஸ் இருக்குது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பொசிஷன். பட் ஒயிட்டுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ ஓப்பனிங்கில் இந்த மாதிரி ஒரு குளறுபடி இருக்குது இந்த மாதிரி வெட்டும்போது. ஸோ A6 இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு A6 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் தால் வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் குயினால் வெட்டுறாரு. அதுக்கப்புறம் F4, C5. இப்போ C5 விளையாடுறாரு. ஏன்னா நைட் B5 இனிமேல் வராது. ஸோ நைட் C6, குயின் D2. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். எல்லாமே ஓரளவுக்கு நேச்சுரலான மூவ்ஸ் தான் விளையாடுவாங்க. ஓஹோன்னு எதுவுமே இருக்காதுங்க. ஸோ நைட் டு D1 போயிட்டு C3 விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. பட் அதுக்குள்ளே அவர் சென்டரை வந்து பிரேக் பண்ணிடுறாரு. ஸோ இந்த மாதிரி குயினை சென்ட்ரலைஸ் பண்ணிடுறாரு. பண்ணதுக்கப்புறம் பிஷப் டு B7, அதுக்கப்புறம் நைட் E3 கொண்டு வராரு. ஃபியூச்சரில் F5 வந்து பிரேக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குயின் டு C5 வந்து குயின் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. குயின் ட்ரேட் பண்ணிக்கோ, பட் இது மாதிரி வேணால் பண்ணிக்கோ அப்படின்றாரு. ஏன்னா இந்த பொசிஷனில் நீங்கள் வெட்டும்போது இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு சென்டர் வந்து அவருக்கு டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பின் அதுக்கப்புறம் ஓகே, நம்ம நைட்டை வந்து போட்டு இதை டார்கெட் பண்ண வருவாங்க. பட் இருந்தாலும் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா லாங் டைமாக பார்க்கும்போது ஒயிட்டுக்கு செம அட்வான்டேஜ் இருக்குது, அதாவது ஸ்ட்ராட்டஜிக்காக. ஸோ ருக் C8, அதுக்கப்புறம் பிஷப் E2 டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிளாக் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. ஸோ டாலும் கேன்சல் பண்ணிடுறாரு. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ருக் F8 விளையாடுறாரு. பின் அதுக்கப்புறம் H5. ஸோ H5, H4, H6ன்னு சொல்லி புஷ் பண்ண போகிறாரு ஆக்சுவலாக. பட் இங்கே வந்து குயின் E7 வந்து விளையாடுறாரு. ஏன்னா வந்து குயின் சைட்லேருந்து குயினை வந்து பார்த்திங்கன்னா கிங் சைட் கொண்டு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகவும் அட்டாக்காகவும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ப்ளஸ் இந்த பொசிஷனில் வந்து H6 வந்து நம்ம இப்போவே விளையாடுறது ரொம்ப முக்கியமான ஒரு மூவ். ஏன்னா H6 நம்ம அலோவ் பண்ணக்கூடாதுன்றது தான். ஸோ குயின் டு E7, அதுக்கப்புறம் ரூக்கை லிஃப்ட் பண்ணுறாரு. ரூக்கை லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நைட் டு B8 போய்ட்டு நைட் C6 வர்றதை உங்களால் பார்க்க முடியும். பட் இந்த பொசிஷனில் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்பானை வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும். அதனால் H6 நீங்கள் விளையாடி ஆகணும். அப்படி விளையாடினாக்கா ரூக் G3 விளையாடலாம். பட் அஸ் பர் த பிளான் போகும்போது நைட் C5 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். நைட் E4 வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது நீங்கள் தடுக்கலாம்னு நினச்சாலும் நைட்டை தடுக்க முடியாது. அங்கே உள்ளே வந்து தான் ஆகணும். இல்லை நீங்கள் வெட்டுறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா வெட்டினீங்கன்னா பிரச்சனை என்ன அப்படின்னா ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிங் சைடு அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே பிளாக் வந்து உங்களுடைய சென்டரை வந்து பிடிச்சிருவார். ஸோ இந்த காரணத்தினால இந்த இடத்துல வந்து நைட் டு B8 வந்து போகிறாரு. ஸோ ரூக் G3, நைட் C6, பின் அதுக்கப்புறம் குயின் டு D2. இங்கே என்ன மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா குயின் B6 வந்து கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கு. அஃப்கோர்ஸ் தால் வந்து கம்ப்யூட்டர் மாதிரி விளையாட மாட்டார். தால் விளையாடுறது கம்ப்யூட்டருக்கே தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ குயின் டு D2 வந்து விளையாடுறாரு. பான் டு F5. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேம்லேயுமே யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணுவாங்க கொடூரமாக. ஸோ அந்த தப்பை வந்து பனிஷ் பண்ணுறது தான் இன்னொரு கிராண்ட் மாஸ்டர் பண்ணியிருப்பார். ஸோ அந்த வகையில் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா குயின் H4 ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்சுவலாக இந்த இடத்துல.
இந்த இந்த இடத்துல குயின் H4 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா F4 த்ரெட்டன் பண்ணுறாரு. ஒன்ஸ் நீங்கள் F4 மட்டும் ட்ராப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட்டால் எதுவும் பெருசாக அட்டாக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத தெரியல. ஏன்னா F5 பிரேக்கு தான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரூக் G4, குயின் E7, திரும்ப நீங்கள் ரூக்கை G3 போட்டிங்கன்னா திரும்ப அதே போல் ரிப்பீட் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தத்தில் குயின் H4 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். பட் கேமில் F5 விளையாடுறதுனால என்பசான் வந்து பண்ணுறாரு. என்பசான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குயினால் வெட்டுறாரு. பார்க்குறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் என்ன அப்படின்னா நைட் வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே டெம்போவோட கெயின் ஆகி வருது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னமும் நமக்கு H6, நைட் H6, இந்த பின்னு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்பொழுதுமே ஒரு ஆப்ஷனாக வந்து இங்கே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு ஸ்லைட்லி பெட்டர் அப்படின்னு நினைக்கிறோம். குயின் E7 போனதுக்கப்புறம் பிஷப் டு D3 வந்து போகிறாரு. ஸோ பிஷப் டு D3 போனது, ஸோ பிஷப் D3 வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்ரெடி வந்து ப்ரொஃப்ளாக்டிக்காக நம்ம கிங்கை வந்து மூவ் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது தான் வந்து கம்ப்யூட்டரோட ரெக்கமெண்டேஷன். பட் கேமில் ரூக் F8 விளையாடுறாரு. பிஷப் டு C2 வராரு. ப்ராபபிளி குயினை வந்து போட்டு இங்கே பேட்டரி ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் குயின் C5 வந்து விளையாடுறாரு. ஸோ குயின் C5 செக் வரதுனால கிங்கை வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது, கிங் H2, கிங் H1. பட் கிங் H1 விளையாடக்கூடாதுன்றதுக்காக எப்படி மார்க் பண்ணி வச்சிருக்கேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது எத்தனை 10 மூவுக்கு அப்புறம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கிங் H1 விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கிளியராக இருக்கிறாரு. கிங் H2 விளையாடுறதால குயின் C4 விளையாடுறாரு. F4ல் ப்ரெஷர் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதே போல் இந்த இடத்துல வந்து குயினை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி C4ல் விளையாடுறதுக்கு பதில் அவர் வந்து இந்த இடத்துல கூட அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருந்த ஒரு ஐடியா என்ன அப்படின்னா ப்ரொஃப்ளாக்டிக்காக கிங்கை திரும்பவும் அன்பின் பண்ணுறது தான். அதாவது பானை அன்பின் பண்ணுறது. எக்ஸாம்பிள் அதே மூவ் இங்கே விளையாடினாக்கா ஆக்சுவலாக ஒயிட்டுக்கு வந்து ஃபேவரபுளாக அமையாது. பட் கேமில் அவர் வந்து குயின் C4 விளையாடுறதுனால இப்போது தால் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வின்னிங் பொசிஷனில் இருக்கிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து ஈஸி வின் கிடையாது. ஒரு லென்த்தியான ஒரு பெரிய காம்பினேஷன் வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ண போகிறாரு. நம்ம வந்து 26வது மூவ் வந்து பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 மூவ் வந்து பண்ண போகிறாரு இங்கேருந்து. அந்த 8 மூவுக்கு அப்புறம் உங்கள் அப்போனன்ட் ரிசைன் பண்ண போகிறார். இந்த 8 மூவில் பாதி 4 மூவ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரில்லியன்ட் மூவ். அண்ட் நம்ம டிப்பிக்கலான ஒரு டால் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவார் இல்லையா, அதே போல் 1951 வந்து ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ எப்படியும் பாருங்கள். ஏன் அந்த நம்பரை சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப அக்ரெசிவாக ஆனது கிடையாது, அதனால தான். பட் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மேபி அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கலாம். ஸோ ஐடியா என்ன அப்படின்னா கிளியர் அண்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு ஒரு பானை. ஸோ குயின் G5, நைட் H6 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு ஆக்சுவலாக. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் அக்செப்ட் பண்ண தவிர வேறு எதுவும் பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குமா தெரியல. ஆப்வியஸ்லி அக்செப்ட் பண்ணிடுறாரு. பண்ணதுக்கப்புறம் பிஷப் டேக்ஸ் B5. ஸோ ஃபஸ்ட் ப்ரில்லியன்ட் மூவ் ஆஃப் த கேம். ரூக் C8 விளையாடுறாரு. ஆச்சரியமாக வந்து அவர் அதை வெட்டலை. சப்போஸ் நம்ம இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா வெட்டினா என்ன ஆகும், அப்படி வெட்டினீங்க அப்படின்னா நைட் H6 செக்கு 4 பண்ணி நம்ம ரூக் எடுத்துடலாம். G7ல் ப்ரெஷர் இருக்குது. டிஃபெண்ட் பண்ணிங்க அப்படின்னா குயின் G5க்கு அப்புறம் மேடை தடுக்க முடியாது. எனி ரேண்டம் மூவ் வில் ரன் இன்டு H6. அப்போ H6க்கு அப்புறம் G6 விளையாடினா குயின் F6 அண்ட் தென் ரூக் பிளாக்ஸ் அண்ட் தென் குயின் டேக்ஸ் G7 செக்மேட். ஸோ இந்த காரணத்தினால அதாவது எக்ஸாக்டாக நம்ம ரூக் G8 விளையாடலாம் கூட இது வின்னிங் பொசிஷன் தான் ஒயிட்டுக்கு. ஸோ அந்த காரணத்தினால அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு மறுக்கிறாரு. ரூக் C8 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் குயினை வந்து பேட்டரி ஃபார்ம் பண்ணிடுறாரு இன்டெரக்டாக. ஸோ எனி டைம் வந்து நைட்டு நம்ம மூவ் பண்ணாக்கா பேட்டரி வந்து அன்லீஷ் ஆகும். அதனால் வந்து 7th ரேங்கை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரூக் E7 வந்து விளையாடுறாரு நைட்டோட சப்போர்ட்டில். பின் அதுக்கப்புறம் H6 வந்து விளையாடுறாரு. அதே போல் இந்த இடத்துல நைட் F6 பற்றி யாராவது திங்க் பண்ணிக்க அப்படின்னா தாராளமாக இங்கே விளையாட முடியும். பட் கேமில் வந்து அவர் ரூக் E7 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் H6க்கு அப்புறம் ரூக் F7. ஸோ 7th ரேங்க்குக்கு தேவையான அளவுக்கு டிஃபென்ஸ் பண்ண மாதிரி தெரியும். அண்டு நீங்கள் வேணால் மூவை கெஸ் பண்ணுறதுனா கெஸ் பண்ணலாம். இப்போ தால் வந்து இங்கே என்ன ஆடிருப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இங்கே என்ன மூவ் விளையாடினா நம்ம அந்த காம்பினேஷன் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும், அல்லது வந்து எப்படி செக்மேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி தமிழில் இந்த இடத்துல நல்லா என்ன சொல்கிறது உற்று கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இந்த ரூக் E1 ஐடியா. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூக்கை டிஃப்ளெக்ட் பண்ண பார்க்குறாரு. ஐடியா என்ன அப்படின்னா ஆக்சுவலாக கேமில் வந்து அவர் வேறு மூவ் விளையாடுறாரு. ரூக் குயின் C5 விளையாடுறாரு. பதிலுக்கு அவர் கேப்சர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா 6 மூவில் செக்மேட் பண்ண முடியும், அல்லது 5 ஈவன் அதுக்கும் கம்மியாக. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு சாம்பிள் லைன் காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம செக்மேட்டை டெலிவரி பண்ண முடியும். ஸோ அந்த காரணத்தினால இந்த சாக்ரிஃபைஸும் அவரால் அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி போயிடுது. அதனால் ரூக்குக்கு பாதுகாப்பு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. பின் அதுக்கப்புறம் பிஷப் E6. ஸோ பிஷப் E6 வந்து ஆக்சுவலாக ப்ரில்லியன் மூவ் கிடையாது. பட் ப்ரில்லியன் மூவ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியமான மூவ். ஏன்னா ரூக் குயின் டேக்ஸ் G7 செக்மேட் த்ரெட்டன் பண்ணுறதுனால. இப்போ நீங்கள் அதை வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் ரூக் டேக்ஸ் E6 வெட்டினீங்க அப்படின்னா தென் ரூக் டேக்ஸ் E6. அதே போல் ஓகே ரூக் டேக்ஸ் E6, அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் E6. குயின் F8 வந்துட்டு அந்த மேட்டை தடுக்கிறதுக்கு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஃபைனல் மூவ் அதையும் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ரூக் டு E8. இது கண்டிப்பாக ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ் தான்.
ஸோ இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவங்களோட ஆப்போனண்ட் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் குயிக்காக. குயின் டெக்ஸ் E8 விளையாண்டிங்க அப்படின்னா நைட் F6 இது இருக்குது, ஃபோர்க் இருக்குது. அதுக்கப்புறம் அல்லது நீங்கள் ரூக்கால வெட்டிங்கன்னா நம்ம செக்மேட் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் ரூக்கால வெட்டலை, நம்ம வந்து கிங்கை மூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலாக இது மேட்டில் தான் முடியும். பட் இருந்தாலும் நீங்கள் பீஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். வேணா இன்னொரு குயினும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் செக்மேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காரணத்தினால இந்த இடத்துல 34வது மூலை ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 8 மூவ் அந்த பான் F5லேருந்து ஆரம்பித்து 8வது மூலை அவங்க ஆப்போனண்ட் ரிசைன் பண்ணி வச்சிட்டாரு. பியூட்டிஃபுல்லான கேம் அண்ட் நிறைய சாக்ரிஃபைசஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் இது போல் டாலோட இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீனில் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களோட ப்ளேலிஸ்ட் தெரியும், நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இதுக்கு முன்னாடி டால் விளையாடின கேமும் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.